மல்டி த்ரெட்டிங் பிராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆபரேஷன்ஸை நம்மளால அட் அ டைம்ல பண்ண முடியும். அதுதான் மல்டி த்ரெட்டிங். இங்க நம்ம பார்க்க போறது கிளாஸ் மல்டி. இங்க நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸோட நேம் வந்து multi1 அப்படின்னு கொடுத்திருக்கேன். எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். எக்ஸ்டென்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு மெயின் கிளாஸ்ல இருந்து ஒரு சப் கிளாஸ் மட்டும் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அட் அ டைம்ல நம்மளால மல்டிபிள் சப் கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இதுதான் எக்ஸ்டெண்ட். இப்போ பப்ளிக் வாய்ட் ரன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். தென் வாய்ட் ரன் நான் கால் பண்ணிருக்கேன். ஸோ system.out.printல thread is running அப்படின்னு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுதான் multi1. t1ன்றது என்னோட ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் is equal to new of the class name. ஸோ என்னோட கிளாஸ் நேம் வந்து multi1, ஆப்ஜெக்ட் நேம் வந்து t1 is equal to new of that class name multi1 of அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ t1 டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா thread is running அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் எக்ஸ்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸோட நேம் வந்து multi3 அப்படின்னு கொடுத்திருக்கேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு மெயின் கிளாஸ்ல இருந்து நிறைய சப் கிளாஸ் அட் அ டைம்ல கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இம்ப்ளிமெண்ட்ஸ். எக்ஸ்டென்ஸ்ல நம்மளால ஒரே ஒரு சப் கிளாஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டென்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பப்ளிக் வாய்ட் ரன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். system.out.printல thread is running அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நான் கிரியேட் பண்ணிருந்தேன். இங்க நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ multi3 இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ multi3 தான் என்னோட கிளாஸ் நேம். ஸோ multi3 m1 is equal to new multi3 of அப்படின்னு கொடுத்திருக்கேன். செகண்ட் thread t1 is equal to new thread of m1 அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல நான் m1 இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சேவ் பண்றேன். ஸோ t1 டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் thread is running அப்படின்றது தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ எக்ஸ்டென்ஸ்க்கோ இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளால ஒரு சப் கிளாஸ்ல ஒரே ஒரு மெயின் கிளாஸ்ல இருந்து ஒரு சப் கிளாஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் எக்ஸ்டென்ட். இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ சப் கிளாஸஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மல்டி த்ரெட்டிங்.